வைத்திருந்தேன். எங்கு சென்றது? மகேஸ்வரி, மகேஸ்வரி! வருகிறேன் ஐயனே. ஐயனே, சிவனடியாரின் கோவணம் எங்கே? இங்கேதானே அந்த கோவணத்தை வைத்திருந்தேன். அதை இங்கு காணவில்லை. ஐயனே, தங்கள் கைப்படத்தானே கோவணத்தை வைத்தீர்கள். அது எங்கே போயிற்று? உன்னை பெட்டியின் மேல் ஒரு கண் வைத்துக் கொள்ள சொன்னேனே, நீ கவனித்துக் கொள்ளவில்லையா? நான் இங்கேதான் இருந்தேன், வேறெங்கும் போகவில்லை. பின் எப்படி அந்த கோவணம் காணாமல் போகும்? பெட்டியும் பூட்டி இருக்க, திறவுகோலும் தங்களிடம் இருக்க, வேறு யார் வந்து எடுத்திருக்க முடியும்? எனக்கு குழப்பமாக இருக்கிறது ஐயனே. நான் இப்பொழுது என்ன செய்வேன்? அந்த சிவனடியார் வந்து விட்டாரே. அவர் கொடுக்கும் போதே அது அவரது பொக்கிஷம் என்று சொன்னார். இப்பொழுது அவருக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? கவனமாக வைக்கிறேன் என்று வேறு எங்கேனும் வைத்து மறந்து விட்டீர்களா? என்ன உளறுகிறாய்? உன் முன்னால் தானே இங்கு வைத்தேன். நான் பத்திரம் பத்திரம் என்று சொன்னதால் நீ எங்கேயாவது எடுத்து வைத்தாயோ? இல்லையே ஐயனே, நான் அமுது செய்து முடிப்பதில் தான் கவனமாக இருந்தேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. அந்த சிவனடியார் நான் பாதுகாப்பாக வைத்திருப்பேன் என்று மிகுந்த நம்பிக்கையில் இருக்கிறாரே. இல்லை என்று சொன்னால் அவரது கோபத்திற்கு ஆளாக நேரிடுமே. நான் என்ன செய்வேன்? ஐயனே, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. நம்மிடம் இருக்கும் கோவணங்கள் அதை காட்டிலும் தரமானவை. நீங்கள் அதை கொண்டு போய் கொடுங்கள். பழைய கோவணத்திற்கு பதிலாக ஒரு புது கோவணத்தை பெற்றுக்கொள்வதில் அவருக்கு என்ன ஆட்சேபனை இருக்க போகிறது? இல்லை மகேஸ்வரி, அவர் மிகவும் வலியுறுத்தி சொன்னார். நானும் வாக்கு கொடுத்திருந்தேன். அந்த சொல்லிலிருந்து வழுவுவது எனக்கு அவமானமாக இருக்கிறது. பெரிய பிழை ஒன்றும் ஆகாது ஐயனே, நானும் வருகிறேன். அந்த சிவனடியாரிடம் விளக்கி சொல்வோம். சிவனடியார்கள் எதையும் எந்த நிலையிலும் புரிந்து கொள்வார்கள். எனக்கு என்னவோ பதட்டமாக இருக்கிறது மகேஸ்வரி. ஒன்றும் ஆகாது ஐயனே, சற்று பொறுங்கள். நானும் வருகிறேன், வாருங்கள். வா. ஓ, இவர்தான் துணைவியாரா? உம்மை சிவஞானத்திற்கு அழைத்து வந்தவர். ஒருவருக்கு ஒருவர் பொருத்தமானவர்கள்தான். வாழ்க வளமுடன். உங்கள் ஆசிர்வாதம் தேவரீர். சரி அமரநீதி, எங்கே எனது கோவணம்? அதை எடுத்து வரவில்லையா? தேவரீர், ஒரு தவறு நடந்துவிட்டது. தவறு நடந்து விட்டதா? என்ன தவறு? தங்களின் கோவணம். என் கோவணம்? என் கோவணத்திற்கு என்னவாயிற்று? தங்களின் கோவணம் எங்கோ காணாமல் போய்விட்டது. என்ன சொல்கிறீர் அமரநீதி? என்னிடம் விளையாட்டாக பேசிக் கொண்டிருக்காமல் நான் கொடுத்த கோவணத்தை எடுத்துத் தாரும். அதை விடுத்து இன்னொரு பேச்சிற்கே இடமில்லை. இல்லை தேவரீர், இவ்வளவு நேரமும் நன்றாக தேடி பார்த்துவிட்டுதான் வந்தேன். தாங்கள் என்னிடம் கொடுத்த கோவணம் வைத்த இடத்தில் இல்லை, அது காணாமல் போய்விட்டது. அமரநீதி, நான் நீண்ட நெடிய தவத்தாலும் தியானத்தாலும் என் மனதை மிகவும் சாந்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். என்னை கோபமடையச் செய்யாதீர். தயவு செய்து என் கோவணத்தை எடுத்து வாரும். தேவரீர், அவர் சொல்வது உண்மைதான். தங்கள் கோவணம் காணாமல் போய்விட்டது. தயவு செய்து நாங்கள் அளிக்கும் இந்த புது கோவணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும். கணவனும் மனைவியும் சேர்ந்து நாடகமாடுகிறீர்களா? சிவத்தொண்டு செய்கிறோம், சிவத்தொண்டு செய்கிறோம் என்று சொல்லி ஊரை ஏமாற்றுகிறீர்களா? நான் பொக்கிஷம் போல் பாதுகாத்து வந்த கோவணத்தை களவாடி வைத்துக்கொண்டு வேறு கோவணம் கொடுத்து என்னை ஏமாற்றுகிறீர்களா? வீணாக என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். எனக்கு உடனடியாக என் கோவணம் வேண்டும். இல்லையேல் என்ன நடக்கும் என்பது
யாருடைய யூகத்திற்கும் அப்பாற்பட்டது. தேவரே, ஏன் பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறீர்கள்? துலாக்கோல் வைத்து என் மகனின் எடைக்கு எடை பொன் பொருட்களை கொடுத்து வருகிறவர்கள் நாங்கள் ஏன் தங்களது கோவணத்தை களவாடப் போகிறோம்? ம், ம். அது உண்மையில் தொலைந்துதான் போய்விட்டது. சிவனடியார்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்தால் நீ செய்த களவு பிழை இல்லை என்று ஆகிவிடுமா? நான் கொடுக்கும் பொழுதே அது என் பொக்கிஷம், விலை மதிப்பற்றது என்று சொல்லித்தானே கொடுத்தேன். அப்பொழுதே உன் கண்கள் விரிவதைக் கண்டேன். நீ தெரிந்தேதான் எடுத்து வைத்திருக்கிறாய். மரியாதையாக கொடுத்துவிடு. தேவரீர், ஒரு கோவணத்தை எடுத்து வைத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ம், ம். காலமெல்லாம் சிவனடியார்களுக்கு கோவணம் கொடுத்து தொண்டு செய்து மகிழ்கிற குடும்பம் எங்கள் குடும்பம். நாங்கள் ஏன் உங்கள் கோவணத்தை எடுத்து வைத்துக் கொள்ளப் போகிறோம்? ம். அதை எடுத்து வைத்துக் கொள்வதால் எங்களுக்கு என்ன விசேஷமான பலனா கிடைத்துவிடப் போகிறது? கோவணம் கொடுக்கிறீர்கள் என்றால் சும்மாவா கொடுக்கிறீர்கள்? புண்ணியம் தேடிக் கொள்வதற்காக கொடுக்கிறீர்கள். சிவலோக பதவி அடைவதற்காக அலைகிறீர்கள். உங்கள் மகிழ்ச்சிக்கும் ஆத்ம திருப்திக்கும் சிவத்தொண்டு செய்துவிட்டு பொன் பொருள் கொடுக்கிறோம் என்று ஊரெல்லாம் பெருமை பேசித் திரிகிறீர்கள். ஐயோ தேவரீர், ஏன் இப்படி அவசரம் சொல்கிறீர்கள்? ஒரு சிவனடியார் மேற்கொள்கிற தவமும் தியானமும் அவர்கள் பயன்படுத்தும் பொருட்களில் இறங்கியிருக்கும். சிவனடியார்களுக்கு நீண்ட காலமாக தொண்டு செய்து அந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் நீங்கள். எனவே குறுக்கு வழியில் சிவலோகத்தின் அருளைப் பெற என் கோவணத்தை களவாடி வைத்திருக்கிறீர்கள். உடனடியாக என் கோவணத்தை கொடுத்து விடுங்கள். இல்லையேல் நான் உங்களை சபிப்பது நிச்சயம். தேவரீர், எங்கள் குணமறியாமல் பெரிய பெரிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்களே. ம், நாங்கள் சிவன் மேல் கொண்ட பற்று காரணமாகவே சிவத்தொண்டில் ஈடுபட்டு வருகிறோம். எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நாங்கள் செய்யும் தொண்டு குறித்து நாங்கள் எங்கும் பெருமை பேசித் தெரிந்தது கிடையாது. ம்ஹும். இது அந்த சிவன் மேல் ஆணை. இதயத்தை மார்புக்கூடு பாதுகாப்பது போல பாதுகாப்பேன். இறைவன் எங்களை பாதுகாப்பது போல பாதுகாப்பேன் என்றெல்லாம் கதை விட்டீரே. இப்படித்தான் உங்கள் மார்புக்கூடு இதயத்தை பாதுகாக்கிறதா? உங்கள் இறைவன் இப்படித்தான் உம்மை பாதுகாக்கிறாரா? இப்படித்தான் உங்கள் இறைவன் உங்களை பாதுகாக்கிறான் என்றால் அவன் எத்தகைய ஒருவனாக இருப்பான்? அவனுக்கு கடவுள் என்று சொல்லிக்கொள்ள என்ன அருகதை இருக்கிறது? தேவரீர், ம், கோபத்தில் நீங்கள் நிதானம் இழக்க வேண்டாம். நான் செய்த பிழையால் நான் வணங்கும் ஈசனுக்கு அவப்பெயர் உண்டாக்கிவிட்டேன். இந்த பழிக்காக நான் சாகக்கூட தயாராக இருக்கிறேன். தயவு செய்து என்னை நம்புங்கள். ம். நீங்கள் சொன்ன சொல்லை நான் வேதமாகவே எடுத்துக்கொண்டேன். பொன்னையும் பொருளையும் வைக்கும் இரும்பு பெட்டியில்தானே உங்கள் கோவணத்தையும் பூட்டி வைத்தேன். ஆனால் அது எப்படி காணாமல் போனது என்று தெரியவில்லை. இந்த தவற்றை என்ன விலை கொடுத்தும் நான் சரி செய்ய தயாராக இருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்து வழி சொல்லுங்கள். நினைவு தெரிந்த நாள் முதல் சிவனடியார்களை மகிழ்வித்தே வாழ்ந்து வந்திருக்கிறோம். ஒரு சிவனடியார் மனம் நோக நாங்கள் பார்த்ததில்லை. நீங்கள் மனம் நொந்தால் நாங்கள் இதுவரை சேகரித்த புண்ணியமெல்லாம் சிதைந்து போகும். உங்கள் கடனை ஈடு செய்ய தய கூர்ந்து ஒரு மாற்று வழியை கூறுங்கள். உங்கள் சொல்லில்தான் எங்களின் விமோசனம் இருக்கிறது. இந்த குற்றத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற நீங்கள் ஒரு வழியை கூறுங்கள். தேவரீர், என்னை மன்னித்து விடுங்கள். சரி அமரநீதி, முதலில் எழுந்திருங்கள். எனக்கு பேராசை ஒன்றும் கிடையாது. இதோ
என்னிடம் இன்னொரு கோவணம் இருக்கிறது. இந்த கோவணத்தை நீர் இங்கே வைத்திருக்கும் துலாக்கோலின் ஒரு தட்டில் வைக்கிறேன். இந்த கோவணத்தின் எடையை ஈடு செய்யும் பொருளை எனக்கு கொடுத்தால் போதும். நான் கிளம்பிச் சென்று விடுவேன். அப்படியே செய்கிறேன் தேவரீர். வா மகேஸ்வரி. அமரநீதி, சிவத்தொண்டு செய்கிறவனுக்கு வாக்கு சுத்தமே முதல் தகுதி. இனிமேலாவது சொன்ன சொல் தவறாமல் நடக்க முயலும். அந்த கோவணத்திற்கு நிகரான எடையுள்ள உமது உடைமைகளை எனக்கு தருகிறேன் என்று வாக்களித்துள்ளீர். அது நீங்கள் வணங்கும் சிவன் மேல் ஆணைதானே? நாங்கள் வணங்கும் எம்பெருமான் சிவன் மேல் ஆணைதான் தேவரீர். அந்த கோவணத்திற்கு நிகரான எடையுள்ள எனது பொருட்கள் அனைத்தையும் நான் தருவேன். இது சத்தியம். அப்படியே ஆகட்டும். முத்து, ஐயா, இந்த கோவணத்தை அந்த துலாக்கோலில் வை. சரி ஐயா. அந்த கோவண மூட்டைகளை எடுத்து வை. அந்த பட்டு துணிகளை எடுத்து வை. தேவரீர், எங்களிடம் இருப்பில் இருக்கிற எல்லா கோவணங்களையும் பட்டாடைகளையும் தட்டில் வைத்துவிட்டேன். துலாக்கோலில் எந்த சலனமும் இல்லை. தாங்கள் அனுமதித்தால் எங்களிடம் இருக்கிற ஆபரணங்களையும் நவரத்தின கற்களையும் அந்த தட்டின் மேல் வைக்க சித்தமாக இருக்கிறேன். பேசிக்கொண்டே இருந்து காலம் தாழ்த்தாதீர்கள். விரைந்து செயல்படுங்கள். அந்த பொன்மூட்டைகளை எடுத்து வை. எல்லா பொன்மூட்டைகளையும் எடுத்து வை. ஐயோ, என்ன மாயம் இது! என்ன நிரப்பினாலும் துலாக்கோல் சலனமற்ற இருக்கிறதே. தேவரீர், இதில் ஏதோ சூட்சுமம் உள்ளது. எங்களிடம் இருக்கிற பொன் பொருட்கள் அனைத்தையும் வைத்து விட்டோம். துலாக்கோலில் துளி மாற்றமும் இல்லை. நீங்கள் அனுமதி தந்தால் என் மனைவியையும் என் மகனையும் இந்த தட்டில் ஏற்ற சித்தமாக இருக்கிறேன். உன் மனைவியும் உன் மகனும் உன் உடைமை என்றால் அதை செய்வதற்கு என்ன தயக்கம்? என்னிடம் இரக்கத்தை எதிர்பார்க்க வேண்டாம். என் கோவணத்திற்கு நிகரான எடையுள்ள உமது உடைமைகளை பெற்றுக்கொள்ளாமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன்.
விரைந்து செயல்பட அமரநீதி. என்ன அமரநீதி, என் கோவணத்திற்கு நிகரான எடையுள்ள உமது உடைமைகளை தருவேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு செயலற்று நிற்கிறீர். இதுதான் சிவன் மேல் நீர் வைத்திருக்கிற பக்தியா? இதுதான் ஒரு சிவனடியார்க்கு நீர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் முறையா? மேலும் என்னை ஆத்திரமுறச் செய்து சிவ நிந்தனைக்கு ஆளாகாதீர். தேவரீர், சிவமே எங்கள் வாழ்க்கை, சிவமே எங்கள் உயிர். நாங்கள் இறையடியார்களுக்கு செய்த துண்டுகள் யாவும் எதிர்பார்ப்புகள் அற்றதே. எங்கள் தவமும் தியானமும் பக்தியும் சத்தியம்.